ஏசாயா 41:10 இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை தான் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்தார். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அநீதி நிறைந்த உலகம் தான், ஆண்டவர் நீதி உள்ளவர். அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அநீதியின் பிள்ளைகளாக, அநீதி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்கலாம் சொன்னாரு. அதே போல நாமும் அவர் நீதி உள்ளவர், அதனால நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்துல அருமையான வாக்குத்தத்தமான வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்பட வேண்டாம் அப்படி நம்ம சொல்லும் பொழுது, பயம் எல்லாருக்குள்ள இருக்கா? எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. எக்ஸாம், +2 எக்ஸாம் வருது, என்ன பண்ண போறோம் தெரியலையே. ஒருத்தர் விசாக்காக போயிருக்காரு டெல்லிக்கு, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே. பண்ண போகிறவங்களுக்கு எப்படி லைசன்ஸ் எடுக்குன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஏகப்பட்ட பயங்கள் உள்ளதுல இருக்கலாம். ஊழியத்திலேயுமே அடுத்து என்ன நடக்கும் இங்க பயங்கள் இருக்கலாம். ஆனா எங்க பயம் இருக்கும் அப்படின்னா, எங்க விசுவாசம் இல்லையோ அங்கதான் பயம் இருக்கும். அல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கோ அங்க பயம் இருக்காது. பயத்தை விசுவாசம் மேற்கொள்ளும். பயம் எல்லாருக்கும் இருக்கு, உண்மைதான், அது மறுக்க முடியாது. ஆனால் விசுவாசம், இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் அந்த பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும் அல்லது மேற்கொள்ளும். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே நீ தனியா போன்னு சொல்லவே இல்லை. உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க ஸ்டீனா ஸ்டெஃபி இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு நைட் ஒரு 9 மணிக்கு அனுப்புறோம். நீங்க பயப்படும், இருட்டா இருக்கு, இல்லை பக்கத்துல நாய்களாம் நிக்குது, பயப்படுது. அப்போ லீப்னா சொல்றா, பயப்படாத போ அப்படின்னு சொல்றதுக்கும் பயப்படாத நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்ற வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. பயப்படாதே போன்னு ஆண்டவர் சொல்லல, பயப்படாதேன்னு சொல்லிட்டு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், அதனால பயப்படாத. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அப்போ நம்ம கூட இருக்கிறவர் யார் என்று தெரிஞ்சா பயமே இருக்காது. நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு தெரியலன்னா பயம் இருக்கும். அப்ப நம்ம கூட இருக்கிறவர் கண்ணுக்கு தெரியல, உண்மைதான். நம்ம கூட இருக்காருன்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏசு யார் கூட, அதான் சொன்னேன், விசுவாசம் இல்லைன்னா பயம் இருக்கும். பயம், விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஆமே. அப்போ உங்களுடைய இருதயத்துல நீங்க யோசித்து பாருங்க, இதை பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஒருவேளை ஏதோ ஒரு பயம். எப்படி 2 பொம்பளை பிள்ளைங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க என்ன சேர்த்து வச்சிருக்காங்க? சேர்த்து வைக்கிறதுக்கா? அன்றாட ஓடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, இன்னும் எங்க சேர்த்து வைக்கிறது? பொம்பளை பிள்ளைய பத்திருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளைல சொல்லியே நம்ம விசுவாசம் எல்லாம் குறைச்சிருவாங்க. கவனிங்க. ஓகே, நம்ம சேவ் பண்ணணும், உண்மைதான், ஒரு பக்கம் இருந்தாலும் கூட. அப்போ அந்த பயம் வருது பாத்தீங்களா? என்ன பண்ண போறோம் தெரியலையே, எப்படி பிள்ளைகள் ரைஸ் பண்ண போறேன், வளர்க்க போறேன்னு தெரியல, அவனோட தேவையில்லை, எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்னு தெரியல, அவங்க எதிர்கால வாழ்க்கை நான் எப்படி செய்து கொடுக்க போறேன்னு தெரியல, அப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், உண்மைதான். ஆனால் இயேசு என் கூட இருக்கிறதுனால அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் பயம் உங்களை விட்டு நிர்மூலமாகி போகும். அல்லேலூயா. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு சிலருக்கு உள்ள இருக்க பயத்தை கர்த்தர் எடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம சின்ன கூட்டமா இருந்தாலும் நான் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்குள்ள இருக்க பயத்தை கர்த்தர் எடுத்து போடுறார். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ பயப்படாத மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்க சரீரத்தை படைத்த கர்த்தர், தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், அந்த தேவன் சொல்றாரு, மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. சொல்லிட்டு திகையாதே, நான் உன் கடவுள், ஐ அம் யுவர் காட், நான் உன் கடவுள் சொல்றார், நான் உன் தேவன். திகையாதே. திகைப்பு எப்போ வரும்? ஒரு கடன்காரன் வந்து வாசல நிற்கும் போது திகைப்பு வரும். என்ன சொல்லி தப்பிக்க போறோம் தெரியலையே, அந்த திகைப்பு வர்றது உண்மைதான். பிரச்சனை வரும்போது திகைப்பு வரும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவன், ஐ அம் யுவர் காட், நான் உன்னுடைய கடவுள்.
அப்போ நான் உனக்கு கடவுளா இருக்கும் பொழுது உனக்கு ஏன் திகைப்பு வருது அப்படின்னு கர்த்தரே கேட்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து ஒரு திகைப்பு வர்றது உண்மைதான், இயற்கைதான். ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த கர்த்தர் ஆண்டவர் சொல்ற அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கோம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கடவுள்பா. பிறையம் திகைக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், பிறையம் பயப்படுற, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகைப்பும் பயமும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எதை குறிச்சு கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள், நம்பிக்கை வேணும். பயம் இல்லை அப்படின்னு பயம் இல்லாத நபர்கள் அநேகம் இருக்கிறாங்க உலகத்துல. அவனை பயம் காட்ட முடியாது, அவன் நம்மளை பயம் காட்டிடுவான். ஆனா நமக்கு பயம் இல்லைன்னு சும்மா காலர் தூக்கி விடுறது இல்ல. ஏன் பயம் இல்லைன்னா கர்த்தர் என் கூட இருப்பதனால பயம் இல்லை. தேவன் என்னோட கூட இருப்பதனால பயப்பட மாட்டேன். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர் அவர், அதனால பயப்பட போறது இல்லை அப்படி சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ. உன்னை பலப்படுத்துவேன். எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்க? சரீரத்துல பலவீனம், வியாதினால வீக்கா இருக்கிறீங்களா, அல்லது வயசானனால வீக்கா இருக்கிறீங்களா? வயது ஆக ஆக கண்ணாடி போட வேண்டிய திறமை ஆயிருது, அல்லது கால் வலிக்கு, குறுக்கு வலிக்கு, ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் வரதான் செய்யுது இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பலன் இல்லாம இருக்கிறோம். ஆனா சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்தும் போது ரெண்டு கருத்தை எனக்கு ஞாபகப்படுத்த. ஒண்ணு சரீர பிரகாரமான பலன், இரண்டாவதாக ஆவிக்குரிய பலன், பொருளாதார பலன் கருத்தை ஞாபகப்படுத்தினார், ஃபைனான்ஸ். ஏன்னா பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறோம் எல்லாருமே. ஆனா கண்டிப்பாக அந்த வீக் எல்லாம் ஸ்ட்ரென்த்தா மாற்றுவார், பலவீனத்தை எல்லாம் பலனாக மாற்றுவார். நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள், உங்கள் கரம் கொடுக்கிற கரங்களாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா உங்களால் அதை செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் அதை செய்ய பலன் தருகிறவர். ஆமென். அதை கண்டிப்பாக செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு பலப்படுத்துவேன், அதுக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப சகாயத்தை இங்கிலீஷ் என்னது? ஹெல்ப், உதவி. ஆங்கில வேதாகமத்தில் ஹெல்ப்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஃபேவர், ஃபேவர்னு சொல்லப்பட்டிருக்கு. சகாயம், ஃபேவர். அப்ப ஃபேவர்னா நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல பார்க்க போறீங்க, முனிசிபாலிட்டியில அல்லது தாலுக் ஆபீஸ்ல நீங்க போகும் பொழுது அங்க வந்து ஆஸ் யூஷுவல் எரிஞ்சு விழுத குரூப் இருக்காங்க வைங்களேன். நம்மளை பார்த்தாலே நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் நம்மளை பார்த்தாலே டென்ஷன் ஆவான். ஆனா நான் அனுபவிச்சிருக்கிறேன். எங்களுடைய ஸ்டீனா ஸ்டெஃபியுடைய அந்த 2 பெண் குழந்தை திட்டத்துக்காக அப்ளை பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க, அதான் ஃபேவர். நமக்கு ஒரு ஆளை, அவங்க நமக்கு நீங்க பேச வேண்டிய இடத்துல அவங்க வந்து பேசுவாங்க. பாஸ்டர் நீங்களா? உடனே நான் இங்கதான் வேலை பார்க்கறேன். அவங்க வந்து அவங்க சொந்தக்கார ஒரு அண்ணன் அங்க இருந்தாங்க. நாங்க பாஸ்டர் நான் ஹெல்ப் பண்றேன், நீங்களா? நான் பார்த்துக்கிடுறேன், நீங்க பேப்பர் மட்டும் கொடுங்க, நான் உள்ள போய் பேசிக்கிறேன். நீங்க போய் பேசினீங்கன்னா அவன் எரிஞ்சு விழுவான். அவன் உள்ள ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஆளை கத்த நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லேலூயா. இது என்னோட சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலையிலும் ஒரு ஃபேவர் உண்டாகும், ஒரு உதவி நமக்கு அதை ஏற்படுத்தி தருவார். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவியும் செய்வேன். அல்லேலூயா. எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பிசினஸ்ல நமக்கு ஃபேவர் உண்டாகும். நம்ம சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது 2 சபைகளை ஒரே மாதத்துல ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்ம சிறு கூட்டமா இருந்தாலும் 2 சபைகளை இன்னைக்கு ஸ்தாபிப்பது என்பது ரொம்ப ரொம்ப டஃப்பான காரியம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. எனக்கு நல்லா தெரியும், என்னோடு கூட ஊழியத்தில் பயின்றவர்கள் அநேகர் இன்னைக்கு செக்குலர் ஜாப்ல இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தில் அநேகர் இல்லை. ஆனா கர்த்தருடைய கிருபையினாலதான் என்ன இன்னைக்கு காரைக்குடியில சிவகங்கை மாவட்டத்துல 2 சபைகளை ஸ்தாபிக்க உதவி செஞ்சிருக்காரு. வருகிற நாட்கள்ல 100கணக்கான 1000 சபைகளை ஸ்தாபி உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் வல்லவர். ஆமென். 10,000 பேர் உள்ள சபையை கட்டுவோம் காரைக்குடியில. அது மாத்திரமல்ல 1000 சபைகளையும் சிவகங்கை மாவட்டத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். எனக்காக அல்ல, அவர் நாமம் இந்த சிவகங்கை மாவட்டத்துல நம்மை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் உண்டு, அவர் நாமம் மகிமைப்படப்படியாக. ஹல்லேலூயா. அப்போ அந்த சகாயத்தை, அந்த உதவியை ஆங்கிலத்தில் தமிழ் சொன்ன ஃபேவர் ஆண்டவர் தருவார். நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேளுங்க, எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆனா நீங்க ஆண்டவரை போங்க, 1000 பேர் ஹெல்ப் பண்ண வருவார். ஹல்லேலூயா. அவரே அந்த ஃபேவரை ஏற்படுத்தி தருவார் நமக்கு.
அவர் அற்புதம். அவரை மாதிரி கடவுள் வேற யாருமே கிடையாது. அதை நீங்க அனுபவிச்சதும் தெரியும். அல்லேலூயா. கண்டிப்பாக உங்க சூழ்நிலையிலும் நீங்க பிசினஸா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை, எஜுகேஷன், வாட் எவர் இட் இஸ், குடும்ப வாழ்க்கை, அவரே அந்த ஃபேவரை, அந்த உதவிகளை, சகாயத்தை அவர் ஏற்படுத்தி தர வல்லவர். அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய வலது கரம் எப்படிப்பட்ட வலது கரம்? நீதியின் வலது கரம். அநீதி அல்ல, நீதி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு வசனம் வாசிக்கலாம். அந்த நீதின்னு சொல்லும் பொழுது சங்கீதம் 48:10 வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 48:10. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வலது கரம் நீதியின் வலது கரமும் இங்க சங்கீதக்காரன் கர்த்தர் வெளிப்படுத்துற பாருங்க. உமது வலது கரம் எப்படி நிறைந்திருக்கிறது? நீதியால் நிறைந்திருக்கிறது. அப்ப அவர் கையில என்ன இருக்கு? நீதி இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோட கூட பேசுறாரு. அந்த அநீதிகள் எல்லாம் கர்த்தர் நீதியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என்ன அநீதி இழைக்கப்பட்டாலும், உங்களுக்கு பொருளாதாரங்கள் அநேகர் வாங்கிட்டு காசை திருப்பி தரல, பொருளாதார இழப்பை உண்டு பண்ணியிருந்தாலும் அவர் நீதி செய்வார். நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், குடும்ப வாழ்க்கையில அநீதி நடந்திருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல அநேக அநீதிக்கு நமக்கு விரோதமாக நடந்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும். ஊழியத்துல அநேக அநீதிகள் நடந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல இருந்து உங்க வாழ்க்கையில அவர் நீதியின் வலதுகரம் உங்களுக்கு நீதியை தந்து அநீதி எல்லாம் எடுத்து போட்டு உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். கண்டிப்பாக செய்வார். அநீதிகள் எல்லாம் நீதியாக மாறும். குடும்ப வாழ்க்கையில இழைக்கப்பட்ட அநீதிக்கு எல்லாம் அவர் நீதியை சரி கட்டுகிற கர்த்தர். உங்க விரோதமாக எழுப்புற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் அவர் நிர்மூலமாக்கி நீதியால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா அநீதிகள் மாறும். அது மாத்திரமல்ல, இது நான் தியானித்து கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் நீதி உள்ள கர்த்தர், அதனால என்னுடைய பிள்ளைகளும் நீதியா இருக்கு நான் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அநீதியை செய்யவே கூடவே கூடாது. நம்ம சிந்தனையில கூட அநீதி வரக்கூடாது. நம்ம பிசினஸ்ல அல்லது ஒர்க் பண்ற இடங்கள்ல அல்லது ஃபேமிலியில அநீதியான எண்ணங்கள், வேற எந்த கிறிஸ்துவின் சிந்தனைக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் அநீதி தான். அந்த அநீதியான காரியங்கள் வாழ்க்கையில வரவே கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நீதி உள்ள கர்த்தர் நம்மகிட்ட நீதி எதிர்பார்க்கிறார். நீதி உள்ள கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வாரு. அது உண்மைதான். நீங்கள் யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அதே சங்கீதத்துல 11:7 வாசிங்க. சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார். போதும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி என்ன செய்வாரா? பிரியப்படுவார். அநீதி செஞ்சா அண்ணன் செய்ய மாட்டார், பிரியப்படவே மாட்டார். அப்ப அநீதி செய்கிற நபர்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? அநீதி செய்யற கர்த்தர் இவன் மேல பிரியமா இல்லை. அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். அவன் அநீதி செய்தான் உங்க பார்வைக்கு படும் பொழுது உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. என்ன வரணும்? இந்த வசனம் ஞாபகம் வரணும். கர்த்தர் அநீதியில பிரியப்படுகிற தேவன் அல்ல, நீதியின் மேல் பிரியப்படுகிற கர்த்தர். அப்போ அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, அவர் விரும்புகிற நீதியை நீங்க செஞ்சாலே போதும், அவர் விரும்புகிற காரியத்தை செய்யறத போல மாறிடும். ஹல்லேலூயா. அந்த நீதியும் நீங்களா செய்ய முடியாது, அதுக்கும் அவருக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவரே, சில நேரத்துல அநீதியான வார்த்தைகள் வந்துருது, அநீதியான சிந்தனை வந்துருது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீதியுள்ள சிந்தனைகளை தாரும், நீதியான நடக்கணும், அநீதியான வாழ்க்கையை என்னிடத்து எடுத்து போடும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நீதியின் சிந்தனைகளை, நீதியை கர்த்தர் வாழ்க்கையில தந்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 36:6 வாசிங்க. 36:6. போதும். இந்த வசனத்துல கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 36:6 உமது நீதி மகத்தான
பர்வதங்கள் போல இருக்கிறதாம். அப்போ அவருடைய நீதி எப்படி இருக்கு? இமயமலை மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இமய மவுண்டன், இமயமலை மாதிரி பெரிய பர்வதமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, உமது நியாயங்கள் மகா கடல்ல தான் ஆழம் இருக்கு. ஆழமான பூமியில ஆழமான பகுதி கடல்லாம் இருக்கு. அதையே எக்ஸாக்டா கண்டுபிடிக்கலாம் சொல்றாங்க. கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. யார் அங்க போனதே, மனிதர்கள் அங்க போனதே கிடையாது. ஏன்னா அங்க பிரஷர் அதிகம். டைட்டன் என்கிறதான ஒரு நீர்மூழ்கி கப்பல் உடைந்து 5 பேர் பலியானார்கள் நினைக்கிறேன். அந்த டைட்டானிக்கை பார்க்க போனவங்க, டைட்டானிக் கப்பலை பார்க்க போனவங்க என்ன காரணம்னா, உள்ள போக போக அடர்த்தி அதிகமாகும்ல, அடர்த்தி அதிகமாகும் போது அந்த அடர்த்தியை தாங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட அந்த டைட்டன் என்கிறதான நீர்மூழ்கி கப்பலே உடைஞ்சிருச்சு. அவங்களுக்கு தெரியும், உள்ள போகும்போது தெரியும் அந்த பிரஷர் தாங்கணும்னு தெரியும். அதுக்காக தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. அது கூட என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம அங்க உடைந்து சிதைந்து போனார்கள். ஒரு வினாடி செத்துருவோம் நினைப்பதுக்கு முன்னாடி செத்துறாங்க. அவ்வளவு பெரிய கொடூரமான மரணம். அந்த பிரஷர்ல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த பிரஷர்ல என்ன வாழ்ந்துட்டு இருக்கு? அங்க ஒரு மீன் இருக்கு. அந்த பிரஷர்ல அது எப்படி வாழுது? அவருடைய படைப்பு, the creation of God, massive. You cannot even imagine. திங்க் பண்ணவே முடியாது. மனுஷன் கொண்டு போன கப்பலை உடைச்சு நொறுக்கக்கூடிய பவர்ஃபுல் பிரஷர் அங்க இருக்கு. பிரஷர் குக்கர் பாத்தீங்களா, பிரஷர். அதே மாதிரி பிரஷர் உள்ள போக போக அங்க ஒரு மீன் கத்திரவா அங்க வாசமா இருக்கிறது. அதை சாப்பிட்டுட்டு அங்க கீழே கிடக்கிறத சாப்பிட்டு வாழ்கிற ஒரு உயிரினம். அது ஒரு வகையான மீன் தானே, அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். எவ்வளவு பெரிய கர்த்தர். அப்போ அவருடைய நியாயங்கள் எங்க இருக்கு? மகா ஆழமானவைகள். அவருடைய நீதி மகா உயரமானவைகள். மலைகள் போல பர்வதம் சொல்லப்பட உயரமானவைகள். அவருடைய நியாயம் மகா ஆழமானவைகள். அவ்வளவு பெருசு. நம்ம நீதி, நம்ம நியாயம் எப்படி நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். ஆழமும் கிடையாது, உயரமும் கிடையாது, ஈக்குவலா இருக்கு, நியூட்ரலா இருக்கு. நம்ம நீதிமான்கள் கிடையாது, ஆனா கர்த்தர் நம்ம நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல, அந்த ஒரு வார்த்தை மட்டும் முக்கியம். கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். அவரு நீங்க பாக்குறீங்க இல்லையா, மனுஷன்லாம் அநீதியா இருக்கிறான். அநீதி செய்கிற மனிதர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? கர்த்தருக்கு விரோதமா செயல்படுற எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அவன் நீதி உள்ளவரா இருப்பதனால எல்லா மனுஷனையும் காப்பாற்றுறாங்க. ஏன்னா எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான். நீ கிறிஸ்தவ, முஸ்லிம், இந்து, புத்திஸ்ட் எல்லாம் கிடையாது. அவர் பார்வையில மனுஷன் தான். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவரை தேடாதவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் நீதி வானப்பறைந்த அந்த மலையை போல உயர்ந்து இருக்கிறதுனால, நியாயம் மிகவும் ஆழமாக இருப்பதனால அவர் யாரையுமே அழிப்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம்ம அநியாயம் செய்ததுனால அவர் அழித்திருந்தால் நாமும் ஒரு நாள் அழிக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நம்ம தப்பு பண்ண உடனே கர்த்தர் அழிக்கிற ஒரு சிஸ்டம் இந்த பூமியில இருந்துச்சுன்னா, ஒரு ஆளை தப்பா பார்த்தாலே அவனை கொன்றணும், அல்லது ஒரு களவு செஞ்சாலே அவன் செத்துருவான், நீ யாரை சாகடிக்க வேண்டாம் அவனை செத்துருவான் அப்படின்னு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நாம் என்னைக்கும் மறித்திருப்போம். ஆனா நாம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகர் அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மகா ஆழமான நீதியும் நியாயமும் அவரிடத்துல இருப்பதனாலதான் அவர் பொறுமையாக இருந்து மனுஷரையும் மிருகங்களையும் அவர் என்ன செய்யறாரா? காப்பாற்றுகிறார். அப்போ அவர் நீதியின் வலதுகரம் என்ன செய்கிறது? காப்பாற்றுகிறது. அதுல வசனத்தை தாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல காப்பாற்றுது. சங்கீதம் 129 4 வாசு. கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார். துன்மார்க்கருடைய கயிறுகளை என்ன செய்வார்? அவர் அறுப்பார். துன்மார்க்கரை வேறு அறுப்பார் அப்படின்னு சொல்லுவோமா? துன்மார்க்கரை கண்டிப்பாக என்ன செய்வார்? கயிறுகளை அறுப்பார். அந்த நீதி உள்ள கர்த்தர் கண்டிப்பாக அநீதி செய்கிறவர்களை காப்பாற்றுகிற கர்த்தராக இருந்தாலும், அநீதி செய்கிற நபர்களை கர்த்தர் கண்டிப்பாக அவள் கயிறுகள் அறுக்கப்படும். அவர்களை தாங்கி நிற்கிறதாக நினைக்கிற கயிறுகள், அவங்க எதை நம்பி இருக்கிறாங்களோ அதை கர்த்தர் அறுத்து போடுவார். அவர் வாழ்க்கையில கண்டிப்பாக
அநீதி செய்கிறவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். ஏன்னா அவர் நீதியுள்ள கர்த்தர். நியாய தீர்ப்பில் ஓரளவு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது தெரியும் அவர் செய்த அநீதிகள் எல்லாம். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள கர்த்தர், எல்லா மனுஷர்களையும் மிருகங்களையும் காப்பாற்றுறாரு. அந்த நீதியுள்ள கர்த்தர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுக்கிறார். நம்மகிட்ட ஒரு காரியத்துக்கு அதை எதிர்பார்க்கிறார். அந்த வசனம் மட்டும் வாசி நான் முடிக்கிறேன். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்க, 9வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் நீதியின் மேல பிரியமா இருக்கிறாரு. இதுல பார்க்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன், அப்படி கால வைத்து காட்டுறவன் யாரா? எதுக்காக? ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? நான் எம்ஏ எம்பில் எம்எட் படிச்சிருக்கிறேன், வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கேன்னு சொல்லி மேன்மை பாராட்ட கூடாது. ஒரு பணம் இருக்கிறவன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லது பராக்கிரமம், புகழ், அல்லது உங்களோட ஸ்ட்ரென்த், அப்படியே ஜிம்முக்கெல்லாம் போய் பாடி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கிறேன் அப்படி சொல்றவங்களும் அதை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. உங்களுடைய பொருளை குறித்தோ, உங்களுடைய ஸ்டேட்டஸை குறித்தோ, உங்களுடைய ஜாதிகளை குறித்தோ, நான் உயர்ந்த ஜாதி மேன்மை பாராட்டவே ஒரே அடி ஆண்டவர் அடிச்சுவார். ஆனா மேன்மை பாராட்டுகிற மேன்மை எப்படி ஆண்டவரை பாராட்டுறது அப்படின்னு கேட்டா வசனம் 24 அழகா சொல்லப்பட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் வேர்ட் பாத்தீங்களா? எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா எப்படி மேன்மை பாராட்டணும்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் அல்லது நான் உணர்ந்திருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், நியாயத்தை செய்கிறவர், அதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று நீங்க மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. நான் ஒரு கடவுளை ஆராதிக்கிறேன், நான் ஒரு கடவுளை தொழுது கொள்கிறேன். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், நியாயம் செய்கிறவர். அவரை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். இயேசுவை தெரியுமா? தெரியுமே அப்படின்னு சொல்றது வேற. சிவா தெரியுமா? சிவா தெரியும், மதன் அண்ணன் பையன். அவன் ஃப்ரெண்டை போய் கேளுங்க, சிவா தெரியுமா? நல்லா தெரியுமே. ஏன்னா அவனுடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும், அவனுடைய பிளஸ் பாயிண்ட் அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு என்னை விட அவங்க பெற்றோருக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நண்பர்கள் கொஞ்சம் அதிகமா அனுப்பிச்சுவாங்க. என்னுடைய நண்பர் என்னை பத்தி நல்லா தெரியும். என் மனைவிக்கு தெரியாத விஷயத்தை கூட என் ஃப்ரெண்டு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு சொன்னா சிக்கல் அப்படின்னா என் ஃப்ரெண்டு நான் சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி அப்போ இயேசுவை தெரியுமா அப்படின்னா, இயேசு தெரியும் அப்படின்னு சொல்றது வேற, அவரை அறிந்து உணர்ந்து இருப்பது வேற. அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, நீ மேன்மை பாராட்டணும். எப்படின்னா, நான் ஆராதிக்க கர்த்தர் வேற லெவல். அவர் நீதி உள்ள கர்த்தர், அநியாயமே செய்ய மாட்டார், என்ன அநியாயம் செய்ய விடவும் மாட்டார். அவர் பாவம் செய்ய மாட்டார், என்ன பாவம் செய்ய விடவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நீதியை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை அதற்காக நீ காலத்தை விட்டுடலாம். நான் யாரு தெரியுமா? ஏசப்பாவோட பிள்ளை. அவர் நீதி உள்ள கர்த்தர், அவர் அநியாயமே செய்ய மாட்டார், நானும் அநியாயமே செய்ய மாட்டேன் என்பதை குறித்து அந்த கர்த்தரை அந்த இயேசுவை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். அதற்காக நீங்க என்ன செய்யலாம்? மேன்மை பாராட்டலாம், தப்பே கிடையாது. என் புகழ் என்ன, என் கொலா என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னா அதை மேன்மை பாராட்டும் ஆண்டுக்கு பிரியமே இல்லை. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும், இவைகளின் மேல் நான் கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறேன் என்பவைகளின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்.
உங்க பணத்து மேல பொருள் மேல நீங்க மேன்மை பாராட்டினால் அது மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அதான் எழுதப்படாத சொல்லப்படாத வார்த்தை. அப்போ ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள்.